எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக அளவு வாக்கு சதவீதத்தில் போலிங் ஆயிருக்கு சார். 2024 எத்தனை பேர் வாக்களிச்சாங்க, அதே இதுதான் 2026 வாக்களிச்சிருக்காங்க. கூடுதலாக 14 லட்சம் பேர் புதுசா வாக்களிச்சிருக்கிறாங்க. சார் ரீல்ஸ் போட்டு ஓட்டெல்லாம் போட்டாங்க சார். எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் எதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்சி நிலைமை எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி சார் இருக்கும்? எல்லாருமே ஒரு கெட்ட வழியை நோக்கி ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாம் நம்ம ஓகே பண்ணிடுவோமா? அவரே மாற்றம் தேவை தானே சார் சொல்லி வராரு. யாரு? விஜயே சொல்றாரு சார். மாற்று அரசியலை முதல்ல எங்க கொடுக்கணும்? தான் வீட்டுக்கு கொடுக்கணும். விஜய் வந்தா தமிழ்நாட்டுல கடனை பூரா ஒரே நாள்ல ஒழிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. உழைக்காத ஒரு மனிதரால் எந்த உயர்வையும் எட்டவே முடியாது. அப்ப விஜய்க்கு பின்னாடி சுத்துறவங்க ரசிகர்களா இல்ல தொண்டர்களா சார்? சும்மா வேலை வெட்டி இல்லாம அப்பா அம்மாட்ட காசை வாங்கிக்கிட்டு ரசிக மனப்பான்மையில் உள்ள ஒரு கும்பல். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக அளவு வாக்கு சதவீதத்தில் போலிங் ஆயிருக்கு சார். இது யாருக்கு சாதகமாக சார் இருக்கு? இல்லை, அதிகமாகலாம் ஒன்றும் வாக்குப்பதிவு ஆகலை. அது நிறைய இந்த மாதிரி கட்டுக்கதைகள், நிறைய ரீல்ஸ் வருதுக்கு வேணால் பயனுள்ளதாக இருக்கும். தீவிர வாக்காளர் திருத்தம் வந்ததுனால எத்தனை பேர் வாக்களித்தாங்க 2021, 2024 எத்தனை பேர் வாக்களித்தாங்க, அதே இதுதான் 2026 வாக்களிச்சிருக்காங்க. கூடுதலாக 18 வயசு 19 வயசு வந்தவங்க 14 லட்சம் பேர் புதுசாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது பெரிய இதுவே ஒழிய 85% அப்படிங்கிறது 97 லட்சம் பேர் நீக்குனாங்கல்ல, அதனால் இது ஒரு பெருசாக தெரியுது. அது ஒன்றும் பெரிய விஷயமா யாரும் எடுத்துக்கிற வேண்டான்றது என்னுடைய பார்வை. ஸோ இப்போ தேர்தல் தொடங்குறதுக்கு ஒரு முந்தைய நாள் அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு சார். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்னாடி அது பிரதிபலிக்குமா சார்? ஏன் அதே தான் பிரதிபலிக்கும். இன்னும் உங்களுக்கு சந்தேகம்? அதனால் சும்மா எல்லாமே ஒரு மிகைப்படுத்தி பேசப்படுது. ஆட்சி மாற்றம் உறுதி. அந்த ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்னாலே அதுக்குரிய தகுதியான கட்சி தான் ஆளுங்கட்சியாக வரணும், வர முடியும். கட்டமைப்பும் அனுபவமும் இருக்கிற கட்சி அப்படின்னு நான் அதிமுகவை தான் நான் பார்க்குறேன். சார் ரீல்ஸ் போட்டு ஓட்டெல்லாம் போட்டாங்க சார். எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் எதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்சி நிலைமை எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி சார் இருக்கும்? இல்லை, அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஜோசப் விஜய் தனக்கு நல்லவராகவே இருக்கிறாரா அப்படின்றது ஒரு பெருங்கேள்வி. தன்னை நம்பி வந்தவங்களுக்கு, சார் தமிழ்நாட்டுக்கு சொல்லலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லலை, தன்னை நம்பி வந்தவங்களுக்கு அவர் நம்பிக்கையானவராக இருக்கிறாரா? இல்லைங்க. இது ஊழல் சக்தி, இது தீய சக்தி. விஜய் மட்டும் என்ன, ஒரு பேய் சக்தி. ஏன் அதை சொல்றேன்னா, சின்ன குழந்தைகளை கூட அவங்கள போய் கிண்டர் சாய்ஸ் மாதிரி கேட்கறது மாதிரி எப்படி அடம் பிடிப்பீங்கல்ல, அது மாதிரி கேட்டு நீங்க ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இது என்ன விதமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு இது சார்? இது ஏற்புக்கூடியதா? 21 வயசு இருக்கிறவங்களை 18 வயசா வந்தவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லி அமரர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். ஆனா இந்த வயசை குறைச்சவங்கெல்லாம் இந்த மாதிரியான நடிகர்களையும் அரசியல் எந்த விதமான அர்ப்பணிப்பு இல்லாதவங்களையும் கொண்டு வந்து இந்த நாட்டில் ஒரு பெரும் பதவிக்கு கொண்டு வந்தா அப்ப அவருடைய வாழ்க்கை முறை மைதான இந்த நாட்டில் எல்லாரும் போயிடுவாங்களா என்ன? ஒண்ணுமே புரியல. எல்லாருமே ஒரு கெட்ட வழியை நோக்கி ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம ஓகே பண்ணிடுவோமா? இது ஒரு புறம். ரெண்டாவது,
திமுக, அண்ணா திமுக தங்களை மாற்றிக்கொள்ளணும். திராவிட கட்சிகள் மீது நடக்கிற அரசியல் சூழல் பொதுவான மக்களுக்கு ஏற்கும்படியா இல்லை. அத காசா மாத்திட்டாங்க. 10 கோடி கொடுத்தால் 20 கோடி கொடுத்தால் அப்படின்னு நம்ம காசா மாத்த பழகிட்டாங்க திராவிட கட்சிகள். இவர் 40 வருஷமா இவர் தான் எம்எல்ஏ. அப்ப பொதுமக்கள்லாம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தானா? ஓட்டை போட்டு விட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? 2, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு தெரியல. அப்போ ஒரு புறத்துல ஜனநாயகத்தன்மை அற்ற திமுகவினுடைய தலைமை, திமுகவில் உண்மையான கட்சிக்காரர், உழைக்கிற கட்சிக்காரருக்குலாம் அங்க வேலையே கிடையாது. துட்டு இருக்கா? அதுவும் துட்டுனா சாதாரண 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது. 5 கோடி இருக்கா, 10 கோடி இருக்குதா என்றுதான் திராவிட கட்சிகள் தன்னை மாத்திக்கிருச்சு. கார்ப்பரேட் அரசியலா மாறிடுச்சு. அதனால அனுபவமே இல்லாத ஒரு விஜயை, அரசியலே தெரியாத விஜயை திரைப்படத்துல நான் 200 கோடி நடிச்சேன் வாங்குறேன் அப்படின்றதுனால அவரை ஆதரிக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள், அரசியல் பார்வையாளர்கள் மாறிட்டாங்க. திராவிட கட்சியினுடைய பிம்பம் உடைக்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. திமுக அதிமுக நல்லது செஞ்சிருந்தா, இளைஞர்கள் எல்லாரையும் நீங்க வாய்ப்பு கொடுத்திருந்தா, விஜய் பின்னாடி எப்படி யார் கூட்டத்துக்கு போவா? போக மாட்டாங்கல்ல. அவரே மாற்றம் தேவை தானே சார் சொல்லி வராரு. யாரு? விஜயே சொல்றாரு சார். அப்படியா? மாற்று அரசியலா தரேன் அப்படின்னு சொல்றாரு சார். அப்படியா? மாற்று அரசியலை முதல்ல எங்க கொடுக்கணும்? தான் வீட்டுக்கு கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஜனநாயக கோயில். பிள்ளைகளை ஒரு ஊர்ல, மற்றவங்களை ஒரு ஊர்ல இல்லைங்க. நான் தூயவைங்க, ஆனா என்ன நம்பி வந்தவங்கள நான் தூக்கி போட்டுருவேங்க. என்னங்க இது? எங்க இந்த அரசியலை கத்துக்கிட்டீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் வரைக்கும் சூப்பர் ஸ்டார். அவர் சாகுற வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் அரசியல்னா எவ்வளவு கஷ்டம்னு. 71 வயதுல தமிழ்நாடு முழுக்க 2வது முறை சுற்றுப்பிரயாணம் ஃபுல்லா 234 தொகுதி, முதல்ல 196 தொகுதி, 2வது முறை 234 தொகுதியும் போயிட்டு வந்த ஒரே அரசியல் கட்சியினுடைய தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். முதலமைச்சர் கூட இல்லைங்க. ஆனா சுற்றுப்பிரயாணம் போனார். ஆனா அங்கங்க குறிப்பிட்ட இடத்துல நின்று எல்லா பேரையும் ஒரு மேடையில ஏற்றி சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ இது திராவிட கட்சிகள் ஆரம்ப காலகட்டத்தில் தங்களை மக்களுக்காக அர்ப்பணிச்சு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா போன்ற கொள்கையாளர்கள் இருந்து, காங்கிரஸ் கட்சியில மிட்டா மெராசு, பெருங்கோடீஸ்வரன், தியேட்டருக்காரங்க, பணக்காரங்க, 100 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க, அப்படிப்பட்டவர்களையா காங்கிரஸ் வேட்பாளர்களா நிறுத்துச்சு. ஆனா அதை உடைச்சு எறிந்தார். ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி, ஒரு பேருந்து ஓட்டுநர், ஒரு விவசாயி, ஒரு குதிரை ஓட்டக்கூடியவர், ஒரு தையல்காரர், இவர்களெல்லாம் கொண்டு வந்து அரசியல் மயப்படுத்தினார். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? நான் இப்படி சொல்லுங்க, கடந்த 25 வருஷமா யாராவது ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்களா திமுக? இப்ப விஜய் அதை செய்ய போறாப்லையா? செய்ய மாட்டாப்ல. விஜயனுடைய உண்மை பிம்பம் பல பேருக்கு தெரியவில்லை. அது கூடிய விரைவில் தெரியும். அஜித்துக்கு ரசிகர்களே இல்லையா? சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர் பட்டாளமே இல்லையா? தனுஷுக்கு இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எல்லாரும் அரசியலுக்கு வாங்கன்னு கேட்கிறேன். ரஜினி தான் ஒதுங்கிட்டாரு, அரசியல வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாரு. கமல் அரசியலுக்கு வந்துட்டாரு. அடுத்தது தலை அஜித் வரணும். எல்லாரும் வாங்க, தமிழ்நாட்டு மக்களை நீங்க குழப்புங்க. நான் தான் சொன்னேன், திராவிட கட்சியினுடைய பலவீனம் சொல்லிட்டேன்.
ஆனா திரைப்படத்திலிருந்து வரக்கூடியவர்கள் என்ன தியாகம் பண்ணாங்க? 100 ரூபா டிக்கெட் 1500 விற்கிறது தியாகமா? இதே மாதிரி தானே உங்க ரசிகர்களை ஏமாத்துவீங்க. உங்களை நம்பி வந்தவர்களை நீங்க பிற குழந்தைகளை இன்னைக்கு கூட ஒருத்தவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்ல புகார் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா மெஸ்மரிசம். விஜய் வந்தா தமிழ்நாட்டுல கடனை பூரா ஒரே நாள்ல ஒழிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. உழைக்காத ஒரு மனிதரால் எந்த உயர்வையும் எட்டவே முடியாது. திரைப்படம்ன்றது ஒரு பிம்பங்க, அது ஒரு பிம்பம் தான். ஆனா அதுவே உண்மையாயிருமான்னு கேட்டா ஒருபோதும் உண்மையாகாது. இப்ப விஜய்க்கு பின்னாடி சுத்துறவங்க வந்து ரசிகர்களா இல்ல தொண்டர்களா சார்? எங்க போனாலும் சாரையா கூட்டம் சேருதே சார் அவருக்கு? இல்ல, அது வந்து என்னன்னு சொன்னா ஒரு மாப், ஒரு கும்பல், அவ்வளவுதான். ரசிக மனப்பான்மையில் உள்ள ஒரு கும்பல். தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி 58% கல்லூரிக்கு போறவங்க. வேலைக்கு போறவங்க யாராவது அந்த மாதிரி சுத்த முடியுமா? உங்களுக்கு லீவு கொடுப்பாங்களா? சும்மா வேலை வெட்டி இல்லாம அப்பா அம்மாட்ட காசை வாங்கிக்கிட்டு ரசிக மனப்பான்மையில ஏதோ பொழுத கழிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாம், அது இன்னும் பல காரணங்கள் சொல்லலாம், அதை நான் சொல்ல விரும்பல, சரிங்களா? எல்லா விதமான தவறான நோக்கத்திற்கும் இது இடம் கொடுக்க மாட்டார்களா, இங்கே எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று தேடுகின்ற ஒரு கூட்டம் தான். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்போ விஜய் வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நிப்பாட்டுறதுக்கு தடுமாறாரு அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க சார். ஆனால் இன்னைக்கு 233 தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டிட்டாரே சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, நிப்பாட்டுனா அப்படி உங்க மனக்கணக்கு போடுறாங்களே சார். வாழ்க்கையே மனக்கணக்கு தானங்க, எதிர்பார்ப்பு தானே. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலகம் என்ன நினைக்கும், அதனால இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் 10வது 12வது +1 +2 கொண்டு வந்தது, தனியார் பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தது, 69% இடஒதுக்கீடை ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்தது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5 சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து உள் இடஒதுக்கீட்டை கொடுத்தது, கலைஞர் அவர்கள் அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை 3% கொடுத்தது, அவர் இறந்ததுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அது செல்லும்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தது. இவ்வளவு காலங்கள் இவ்வளவு பயிற்சிகளை பெற்ற இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தலைவன் வருகிறார் அப்படின்னு சொன்னா நகல் வேற அசல் வேற. திராவிட கட்சி அசல், இது ஒரு படம், அவ்வளவுதான். இது ஒரு நகல். இந்த நகலை வைத்துக்கொண்டு நாட்டை ஆள விடலாமா அப்படின்னு கேட்டா அது ஏற்புக்கூடியதே கிடையாது. ஏதாவது ஒரு இந்த அரசியலுக்காக அவர் செய்த தியாகம் என்ன? அது கரூர்லயே மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க சார் அவர் என்ன பண்ணாருன்னு. ஏசுநாதரை 12 சீடர்கள்ல யாரு காட்டி கொடுத்து கொண்டா? யூதாஸ். அதே யூதாசனுடைய மனநிலை இன்னைக்கும் சில பேர்கிட்ட இருக்கும்ல. தமிழ்நாட்டில் வளர்ச்சி பாதையில போய்கிட்டு இருக்கோம். அதை ஒரு நடிகர்கிட்ட, ஒரு பொய்யர்கிட்ட, ஒரு மூளை செலவை செய்யக்கூடியவர்கிட்ட, ஒரு உண்மையற்ற மனிதன்கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்தா என்னது? இதை திமுக அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலை காசாக்காம இந்த நாட்டுக்காக நாம தியாகம் பண்ணணும்னு தான் அரசியலுக்கு வர்றாங்க. அந்த வெறுப்பு தான் அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நடிகரை கொண்டு வந்து ஒரு தவறான மனிதரை அரசியலுக்கு தமிழ்நாடு அழைச்சிட்டு வருது. அது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. அதனால அது ஆபத்தான போக்கு, அது நல்லதும் கிடையாது, நாட்டிற்கு நல்லதும் கிடையாது. அவர்களை நம்பி போகிறவர்கள் சரியான வேலை கிடைக்காமல், சரியான கல்வி அறிவு இல்லாமல், சரியான நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாமல்
தான் வீட்டை தான் ஏமாத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த நாட்டையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறவங்க தான் விஜய் பின்னாடி நிறைய போறாங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஸோ தொடர்ந்து பிரச்சாரங்களில் வந்து அதிமுகவை பெரிதளவு விமர்சனம் பண்ணாத விஜய் தொடர்ந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் எப்படி வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணாங்களோ அதே மாதிரி 10 தூர்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாரு சார். இது என்ன சார், எப்படி சார் பார்க்குறீங்க? எத்தனை படம் விஜய்க்கு ஓடாம இருந்துச்சு, அதை பத்தி பேசுவோமா? எல்லா படமே ஓடிடுச்சா? எத்தனை படத்துக்காக முதலமைச்சர்கிட்ட போய் கெஞ்சி நின்றீங்க, பேசுவோமா? எத்தனை படத்துக்காக 2 பேரும் போய் கொடநாட்டுல வெளியில அந்த பங்களாவுக்கு வெளியில காத்து நின்றீங்க, அதை பத்தி பேசுவோமா? உங்கள் கல்வி தகுதி என்ன? பொது வாழ்க்கையில நீங்க செஞ்ச தொண்டு என்ன? எத்தனை குடும்பத்தை நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்க? உங்க குடும்பத்தை காப்பாத்தினீங்களா? பொது வாழ்க்கைன்னா என்ன? என் குடும்பம் எப்படியும் போட்டும், இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பத்தை பூரா வீதிக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன்றது ஒரு வாழ்க்கையாங்க, வாழ்க்கை முறையாங்க? நான் ஒரு செய்திய இந்த நாளை நம்ம இதில் பதிவு செய்யறேங்க, வருத்தத்தோட பதிவு செய்யறேன். இந்தியாவிலே திரையரங்குகள் தியேட்டர் அதிகமா இருக்கிற மாநிலம் எதுங்க? நீங்க சொல்லுங்க அன்பரசன், நீங்க சொல்லுங்க. இந்தியாவிலேயே 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். அந்த 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்துல திரையரங்கு தியேட்டர் நிறைய இருக்கிற மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. இதை விட கேவலம் என்னங்க வேணும்? இந்தியாவிலே ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேர் குடிக்கிற மாநிலம் எதுங்க? தமிழ்நாடு. அப்போ படிப்பதை விட்டு விட்டு குடிக்க போகக்கூடிய ஒரு கூட்டம் குதிரைக்கு ஏன் கடிவாளம் போடுறாங்க? கவனச்சிதறல் இல்லாம போறதுக்கு. ஆனா குதிரைக்கே கடிவாளம் போடக்கூடிய நம் நாட்டில் இளைஞர்களுக்கு கடிவாளம் போடக்கூடிய தலைவர்கள் இல்லையா? நல்ல திரைப்படங்கள் இல்லையா? நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியலையா? கேரளாவில் போய் விஜய் அரசியல் பண்ண முடியுமா? மம்முட்டியை விட பெரிய ஆளா? மோகன்லாலை விட பெரிய ஆளா? கேரளாவில் அரசியல் பண்ண முடியுமா? தூரமா வச்சிருவாங்க. போதும்பா, நீ நடிச்சதெல்லாம் போதும். ஆகையினால தமிழக அரசாங்கம் இந்த திரைப்பட தியேட்டர்களை குறைக்கணுங்க. அதான் எவ்வளவோ செல்போன் வந்துச்சு, விருப்பப்பட்ட அதுல போய் பாரு. டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும், கஞ்சா புழக்கத்தை குறைக்கணும், காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கையில கொடுக்கணும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும். இது எல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி கூட்டம் வரத்தான் செய்யும். தேர்தலுக்கு பிறகு இன்னும் நிறைய காரணங்கள் அதுல உள்ள இருக்கு. அதை தேர்தலுக்கு பிறகு நம்ம பேசுவோம். நிறைய காரணங்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய முரண்பாடுகள், பல பிரச்சனைகள் இருக்கு. அதை தேர்தலுக்கு பிறகு பேசுவோம். யாராரு என்னென்ன எங்கெங்க இருந்து எவ்வளவு யாரால அவர்கள் உந்தப்பட்டார்கள், இது திமுகவே வளர்த்து விட்ட விஜயா அல்லது பாஜக வேண்டுமென்றே விஜயை உயர்வாக எண்ணி ஒரு கட்சியை காலி செய்வதற்காக உருவாக்கி விடப்பட்டவரா? இல்ல உண்மையிலேயே மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்று இவர்தான் வேண்டும் அப்படின்னு உண்மையிலேயே மக்கள் நினைச்சாங்களா? இல்ல திமுக அதிமுக செய்ய தவறியதை, செய்த குற்றங்களை அல்லது பிழைகளை அல்லது நிர்வாக திறமையின்மையை, முன்னாடி இருந்தவங்க நல்லது செஞ்சாங்க, அதுல மாற்றமே கிடையாது. இப்ப வரக்கூடியவங்க அதை காசா மாத்திட்டாங்க. நமக்கு எதிர்காலத்தில் நமக்கும் அரசியல்ல போய் ஆசை இருக்கும்ல, எல்லா இளைஞர்களுக்கும். படிச்சா வேலை கிடைக்கணும், இல்ல அரசியலுக்கு போறாங்க, அரசியல் போனா பதவி கிடைக்கணும், பதவியிலிருந்து அதிகாரத்துக்கு வரணும். திமுக அதிமுகவுக்கு போனா அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னு நினைச்சு விஜய போய் தேர்ந்தெடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்குள் எழுகிறது. நானா யோசிச்சேன், ஒரு நடிக்கிற கூட்டத்தை பார்த்து இவ்வளவு கூட்டம் என்றால் இவர்கள் எல்லோரும் நடிப்பை மட்டும்தான் நம்புறாங்களா?
உழைக்கவே மாட்டாங்களா? தமிழ்நாட்டுல 234 தொகுதி ஆள் நிப்பாட்டினாருன்னு சொன்னீங்கல்ல, 234 தொகுதிக்கு போனாராங்க? ஏங்க? எல்லா ஊர்லயும் பிளைட் போகாது, எல்லா ஊர்லயும் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்காது. உசிலம்பட்டில் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குமா? நத்தத்துல இருக்குமா? அப்புறம் அந்த மாதிரி தான் இவர்கள் நினைப்பது ஒரு கனவு உலக வாழ்க்கை வாழுகிறார்கள். தாவேகாவினர் சுறுசுறுப்பா இருக்காங்க, ஆனா அந்த தலைவர் சோம்பேறியா இருக்கிறாருங்க. அதாங்க வேதனை. ஏன்னா பிரச்சாரத்துக்கு லீவ் விட்டாருன்னு சொல்லி சொன்னாங்களே சார். ஏன் போகணும்? நான் தாங்க அடுத்த முதல்வர். ஏன் போகணும்? நான் தான் அடுத்த முதல்வர். இதை ஜால்ரா தட்டுவதற்காக ஊடகங்களை ஊமையாக்குகின்றவர்கள். ஊடகம்னா உண்மையை பேசணும், ஆனா ஊடகமே தமிழ்நாட்டில் ஊமையா இருக்குதுன்னா அவர்கள் எல்லாம் இந்த கருத்தை திணிக்கிறார்கள். அது சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்.ஆர். ராதா, அது மாதிரி சரோஜா தேவி, ஜெயலலிதா அம்மா, இவங்கெல்லாம் கலையாக அதை தெய்வமாக மதித்து மக்களுக்கு நற்காரியங்களை செய்தார்கள், நல்ல செயல்களை சொன்னாங்க. புரட்சி தலைவர் என்னைக்காவது புகைப்பிடிச்சது உண்டா? தன்னுடைய இதுல மது குடித்தது உண்டா? ஆனா எதை வேணாலும் செய்யி, என் பின்னாடி அரசியலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கு பேர் என்னங்க அது? அதனால அப்படி இருக்குது. நிறைய காரணங்கள் அதுல இருக்குது. இருந்தாலும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் புரியும் அப்படிங்கிறதான். ஏன்னா அவரோட 30 வருஷமா இருந்த செல்வகுமார் ஏன் அவரோட இல்லை? நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் என்னால் கொடுக்க முடியும். அவரை உண்மை முகத்தை தெரிஞ்சவங்கெல்லாம் தெறிக்கி அடிச்சு ஓடுறாங்க, தெரியாதவர்கள்லாம் ஒரு இடத்தில் கூடுகிறார்கள். விரைவில் உண்மை புரியும், அந்த மக்களுக்கு உண்மை புரியும். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். மிக்க நன்றி.